இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். இன்னைக்குமே பெங்களூர்ல கிளைமேட் ரொம்பவே கோல்டா இருந்தது. வீட்டுக்கு பின்னாடியே சப்போட்டா மரம் இருக்கு. டெய்லியுமே அதை செக் பண்ணிட்டு இருப்பேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு பன்னீர் கேஷ்யூ மசாலா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். கேஷ்யூ பேஸ்ட் ஆட் பண்றதுனால கிரேவி கிரீமியா மட்டும் இல்லாம ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஆதிக்கு இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரெசிபி. டாட்லர் பேரண்ட்ஸ்க்கெல்லாமே தெரியும் நம்ம குழந்தைங்கள பிரஷ் பண்ண வைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி நாங்க இப்போ இந்த ரிவார்ட் மெத்தட் மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பிரஷ் பண்ணானா ஒரு ஸ்டிக்கர் அந்த மாதிரி. ஆனா அவனே ஸ்டிக் பண்ணுவான், அவனே அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடுவான். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சாச்சு. நேத்தே பார்த்தி நிலக்கடலை வாங்கிட்டு வந்திருந்தாரு. கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம்னா லட்டு ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா ஹை ஃப்ளேம்ல வச்சு கைவிடாம ஃபாஸ்டா கிளறணும்னா சீக்கிரம் ரெடி ஆயிரும். நல்லா நிலக்கடலைய வறுத்துட்டு ஆற வச்சாச்சு. லட்டு ஈவினிங் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அம்மா ஊர்ல இருந்து வரும்போது கொண்டு வந்திருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா இப்பதான் எடுத்து சாப்பிட டைம் கிடைச்சிச்சு. இப்பெல்லாம் ஒரேடியா எல்லா வேலையும் செய்யறதுக்கு டைம் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா டைம் கிடைக்கும் போது சின்ன சின்ன வேலையா செய்யறேன். ஒவ்வொரு மந்த்தும் ஒரு பிளேஸ்க்கு ட்ரிப் போகணும்னு நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ற மாதிரி ஒரு ட்ராக்கர் கொடுத்திருந்தாங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தது.